வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு இடியாப்பம் எப்படி செய்றதுன்னு பார்க்க போறோம். முதல்ல ஒரு 1 கப் அரிசி மாவு நான் எடுத்திருக்கேன். இது வந்து புட்டுக்கு யூஸ் பண்ற அதே மாவு தான். மிக்ஸியில அரைச்சு நைஸா எடுத்திருக்கேன். பருக்கம் எதுவும் இல்லாம நைஸ் மாவுல கொஞ்சம் 1/2 ஸ்பூன் உப்பும் சேர்த்திருக்கேன். வீட்ல தயார் பண்ண மாவு இல்லைன்னா நீங்க ரெடிமேட் அரிசி மாவு கூட யூஸ் பண்ணலாம். உப்பை நல்லா கலந்துட்டு இதில் நான் நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம நல்லா சூடான தண்ணி வச்சு பிணைஞ்சாதான் இது வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இடியாப்பம் வரும். அதனால தான் நல்லா சூடாக தண்ணி ஊற்றுனதுனால கை வச்சு முதல்ல கலக்காதீங்க, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேருங்க, ஒரேடியாக நிறைய சேர்த்துறாதீங்க. நல்லா கெட்டியாக நம்மளுக்கு இது பிசையணும், ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டான ஒரு கெட்டி மாவு பதத்துக்கு பிணையணும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் சூடு குறையும். அதுக்கப்புறம் நீங்க கையை வச்சு எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு வச்சிருங்க. இந்த மாதிரி ஒரு டைட்டான மாவா இருக்கணும். அதே நேரம் சுடு தண்ணி யூஸ் பண்ணனால சாஃப்டா இருக்கும். ரொம்ப ஈரப்பதம் இல்லாம கொஞ்சம் கட்டியா இருக்கணும். இதை கலந்து எப்படி ரெடியா வச்சிருங்க. அடுத்தது இதை வந்து நம்ம அச்சு, அதாவது முறுக்கு அச்சு இருக்கு இல்லையா, அதுல போட்டு இடியாப்பத்துக்கு பிழிய போறோம். அதுல வந்து நிறைய அச்சு இருக்கும். அதுல முக்கியமா அந்த இடியாப்பத்துக்குன்னு உள்ள அந்த நிறைய சின்ன சின்னதா ஓட்டை இருக்கிற அச்சை யூஸ் பண்ணுங்க. முதல்ல அதை உள்ள அந்த அச்சில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம மாவில் ஃபில் பண்ணிக்க போகிறோம். இது வந்து எல்லா பாத்திரக்கடையிலையும் இருக்கும், மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் இந்த அச்சு இருக்கும். இது இல்லாமல் கண்டிப்பாக இடியாப்பம் பண்ண முடியாது. இப்போது அந்த இடியாப்ப சில்ல போட்டுட்டு அந்த அச்சுக்குள்ளே மாவை ஃபுல்லாக வச்சிட போகிறேன். உங்களுக்கு ஒருவேளை இதோட ஜாஸ்தி மாவு இருந்ததுன்னா நீங்கள் 2 இடா கூட ஃபில் பண்ணலாம். இப்போது இதை நல்லா மூடிக்கோங்க. மூடிட்டு இதை வந்து நம்ம இடியாப்பமாக பிழிய போகிறோம். இடியாப்பம் வந்து நம்ம சின்ன இடியாப்பமாக போடலாம், இல்லைனா பெருசாகவும் போடலாம். முதல்ல வந்து சின்னதா எப்படி போடுறதுன்னு சொல்றேன். இட்லி குண்டால நம்ம இது வேக வைக்கலாம். இட்லி தட்டுல இட்லிக்குன்னு இருக்கிற இடத்துல சின்ன சின்னதா இந்த மாதிரி பிழிஞ்சு வைங்க. கொஞ்சம் ரொம்ப தடியா போடாதீங்க. ஒரு 2 சுத்து இல்லைனா 3 சுத்து சுத்துங்க போதும். ரொம்ப தடியா இருந்துச்சுன்னா அப்புறம் வேக நேரம் இருக்கும் ஆகும், உள்ள வந்து வேகாம இருக்கும். இந்த மாதிரி ஓரளவுக்கு பக்கத்துல பக்கத்துல ஒட்டாத அளவுக்கு ஒரு 2ல இருந்து 3 சுத்து சுத்தி வச்சு இதை வந்து இட்லி குண்டால வச்சு வேக வச்சு எடுத்தீங்கன்னா இடியாப்பம் தயார். இது அரிசி மாவு ஏற்கனவே பச்சரிசி மாவு தான் அப்படின்றதுனால சீக்கிரம் வெந்துடும். அதுவும் நம்ம சுடுதண்ணி போட்டு பிணைஞ்சதுனால ஏற்கனவே நல்லா சாஃப்டா தான் இருக்கு. ஒரு 4ல இருந்து 5 நிமிஷத்துல வெந்துடும். இந்த மாதிரி ஆவி நல்லா வந்ததுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா இடியாப்பம் தயார். இந்த மாதிரி இட்லி சட்டி இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா ரைஸ் குக்கர்ல மேல ஸ்டீம் பாஸ்கெட் இருக்கும் இல்லையா, அதுல நல்ல பெரிய இடியாப்பமா ஒரு இடியாப்பமா நீங்க போட்டு எடுக்கலாம். இப்ப இந்த அச்சுல வச்ச மாவுல பாதி மாவுல நான் 4 சின்ன இடியாப்பம் போட்டேன். இப்ப மிச்சம் இருக்கிற பாதி மாவுல ஒரே ஒரு பெரிய இடியாப்பமா போட போறேன். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்ல மேல இருக்கிற ஸ்டீம் பாஸ்கெட். நான் ஏற்கனவே ரைஸ் குக்கர்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதை சூடாக வச்சிருக்கேன். அது நல்லா சூடாகி ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் அந்த ஸ்டீம் பாஸ்கெட்டை வச்சு மூடி அதே மாதிரி 4ல இருந்து 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா நல்ல பெரிய இடியாப்பம் தயார். விருப்பப்படுறவங்க மேலே தேங்காய் பூ வச்சு கூட எடுக்கலாம், அது ஒரு ஆப்ஷன். இல்லை இந்த மாதிரி பிளெயினா போகுதுன்னா பிளெயினா கூட எடுக்கலாம். இப்போ இதை எடுத்தீங்கன்னா இடியாப்பம் தயார். இது வந்து நீங்க ஏதோ தேங்காய் பால் கூடயோ பசும்பால் கூடயோ சீனி வச்சு சாப்பிடலாம், இல்லைனா சிக்கன் கறி மட்டன் கறி வச்சு கூட சர்வ் பண்ணலாம். மாவு ரெடியா இருந்ததுன்னா இது வந்து சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்துல பண்ணக்கூடியது தான். இதுக்கு வந்து நீங்களே புட்டு மாவு தயார் பண்ணலாம். புட்டு ரெசிபியில இருக்கும் அந்த மாவு எப்படி பண்றதுன்னு. அந்த மாவை நல்லா அரைச்சு நைஸா யூஸ் பண்ணீங்கன்னா அதுதான் இடியாப்பத்துக்கு. இது உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க, நிச்சயம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். நன்றி.